81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு வரும் கேட்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்பர் 5. ஓகேவா? ரிப்பீட்டட் கொஸ்டின்னா அதே நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வருது. ஓகே, ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்பர் 5. ஓகே, அப்ப இரண்டுக்கு மேற்பட்ட தகவல் வந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? மேன் 1, டே 1, ஹவர்ஸ் 1, ஒர்க் 1. ஸோ அதே மாதிரி இங்கிட்டு மேன் 2, டே 2, ஹவர்ஸ் 2, ஒர்க் 2. ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் 81 மாணவர்கள் இன்ட்டு 448 மீட்டர் நீளமா, அப்போ அது என்னது வேற 448 மீட்டர் நீளம் 56 நாள்ல வண்ணமிடுறாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா 160 மீட்டர் நீளம் உள்ள சுவரை 27 நாள்ல எத்தனை பேர் வண்ணமிடுவர்? இதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி பாருங்க, இப்போ என்ன பண்ண போறோம்? ஆட்கள் நாட்கள் மேல வந்துடும், வேலை கீழே வந்துருச்சு, அவ்வளவுதான். ஓகே, இப்போ அடிங்க. இங்க அடிக்கலாமா? 8 56. இங்க அடிச்ச எவ்வளவு வரும்? ஓகே, 7 8 56. அப்ப இங்க 8 அடிச்ச வரும் 5 8 40, மீதி 48ல 6 8 48. அடுத்து ஓரேல் 7, 8 7 56. அடுத்து இங்கிட்ட அடிக்கலாமா? கீழே 3 8 2 8 16, இங்க 0. அடுத்து ஓ 27 27, 3 27 81. அப்ப 20 பெருக்கும்னா 60. அப்ப எத்தனை ஆட்கள் தேவைப்படும்? 60 ஆட்கள் எனக்கு தேவைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா?